Daily. Taste the Daily. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மற்றும் விஜயமங்கலம் ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகனம் மூலம் கஞ்சா கடத்திய 3 பேர் பிடிபட்டனர். விஜயமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 2 பேர், பெருந்துறை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் என 3 பேர் கஞ்சாவை விற்பனைக்கு எடுத்து சென்றது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பிடிபட்ட 3 பேரிடமிருந்து 9 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. ஸ்டாலின் மாடல் அரசின் அலட்சியத்தால் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்கும் சந்தை களமாக தமிழகம் மாறியிருப்பது பலரையும் கலக்கமடைய வைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் சிக்கினர். 18ஆம் படி பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த பள்ளம் ராகுல், வளன் மேஸ்லினோ, நாகர்கோயில் கணேஷ் ராஜா, வடசேரி ஆறுமுகம், கிருஷ்ணன்கோவில் மகேஸ்வர், சூர்யா ஆகியோர் சிக்கினர். அவர்களிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதை அறிந்த பொதுமக்கள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கன்னியாகுமரி மாவட்டமே கஞ்சா மாவட்டமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினர்.